மக்களை ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பலாம் என்கின்ற ஒரு நடவடிக்கை தான் நெதன்யாகுவாலையும் டொனால்ட் ட்ரம்பாலையும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிக பிரதானமான விடயமாக இந்த போர் நடத்தப்படுவதற்கு உடனடி காரணமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் சொன்ன விடயம் கூட அதுதான். இங்கே ஒரு சர்வதிகார ஆட்சி ஒன்று நடக்கின்றது, அங்கிருந்து மக்களை நாங்கள் விடுவிக்க போகின்றோம், மக்கள் விடுதலை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே அது அவர்களுக்கு எதிரானதாக மாற்றப்பட்டிருந்தது. உண்மையிலேயே அந்த ஈரானிய மக்கள் ஈரான் அரசாங்கத்துக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை அதிகமாக எடுப்பதற்கு இந்த போர் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும். சதாம் ஹுசைன் எப்படி ஒரு தவறான ஒரு முயற்சியை எடுத்தாரோ அதே முயற்சியை தான் இங்கே இவர்களும் எடுத்தார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் நாங்கள் வர வேண்டியிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு மிக பிரதானமானதான ஒரு போர் சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதால ஏனைய நாடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஈரான் ஒரு பொருளாதார போராக இதை மாற்றுவதன் மூலமாக ஏனைய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போரினுடைய வெற்றியாகவும் ஈரானுடைய வெற்றியாகவும் இதுதான் பார்க்கப்படுகிறது. இந்த போர் ஒரு பொருளாதார போராக எப்படி மாற்றலாம் என்கின்ற ஒரு முயற்சி ஈரான் வெற்றி கண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த விடயத்தில் அமெரிக்கா தோல்வி கண்டிருக்கிறது. தங்களுடைய மக்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராகவே மாறுகின்ற ஒரு சூழலை அவர் உருவாக்கி இருக்கிறார். இஸ்ரேலிய மக்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இப்போ இருக்கின்றார்கள். இஸ்ரேல் மக்கள் கூட இப்பொழுது நெதன்யாகுவுக்கு எதிராக மாறுகின்ற ஒரு சூழல் உருவாக போகின்றது என்றுதான் அரசியல் ஆய்வாளர்களால் கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.